சந்திரனா? நேத்து நீ வேற மாதிரி கூப்பிட்டியே. எப்படி கூப்பிட்ட? சும்மா நடிக்காதடா. நேத்து ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து என்னென்ன பேசுன மறந்துட்டியா? சந்திரனா? ஏய் வேண்டாம் வேண்டாம், உன் உதவி எனக்கு வேண்டாம், போ. உண்மையில நேத்து என்ன நடந்துச்சு? டேய் தாடி, ஒழுங்கா போயிடு. நல்லா யோசனை பண்ணி தான் என்ன போக சொல்றியா? ஆமாண்டா, கிளம்பு. இருந்தாலும் நல்லா இன்னொரு தடவை யோசிச்சு பாத்துக்க. பல தடவை நீ என்ன வெளியே போன்னு சொல்லியிருக்க. இனிமே மை போட்டு பார்த்தாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. அடச்சி, போதான் போறேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கடைசி சான்ஸ் தரேன். 1ல இருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிடலன்னா நான் திருப்பி வரவே மாட்டேன். 1 1 2 2 நீங்க காது கேட்கலையா? 3 3 இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன். சந்திரனா, இவன் இப்படி பைக்கை தள்ளிட்டு வரா? டேய் என்னடா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ஐயோ, என்னடா இவன் முகத்துல ரத்தமா ஐயோ, கொட்டுது? பிளட் இல்லப்பா, மைய. ஐயே, இவன் உடம்புல ஓடுறது மையா? நீ இன்னும் கிளம்பலையா? இல்ல, தெரிஞ்சிட்டு போலான்னு. நீ கண்டினியூ பண்ணு. அப்பா, என்னடா செல்லம்? நடந்ததெல்லாம் சின்ன ஆக்சிடென்ட்னு நினைச்சுக்காதீங்க. அது என்னன்னா, அண்ணன் நம்மளோட பைக்கை எடுத்துட்டு போய் ஒரு பொண்ணோட கைனடிக் ஹோண்டால இடிச்சாரு. பொண்ணோட கைனடிக் ஹோண்டாவா? தெரிஞ்சேவாடா இடிச்ச? அவ எப்படி இருந்தா? நான் அவளை கவனிக்கல. நான் பார்த்தேன். அந்த பொண்ணு தலன்னு அழகா இருப்பா. எப்படி இருந்தா? தலன்னு இருக்குன்னு சொல்றான். உன்கிட்ட கேக்கல. சரி, அந்த பொண்ணோட பேர் என்ன? அவளோட பேர் தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? விஷயம் இருக்குடா. டேய், 100க்கு 90 காதல் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல தான் ஆரம்பிக்குது. ஒரு கோல்டன் ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிட்டானே. சரி போட்டும். அவ வண்டி நம்பர் தெரியுமா? ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். கலர் ப்ளூ. ஆக்சிடென்ட் நடந்த இடம் பைபாஸ் ரோடு பக்கத்துல. சரி, தள்ளு. நீங்க எங்க போறீங்க? உன் மேல இடிச்ச பொண்ணை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இல்லங்க, நான் வரேன். நீ எங்க வர? உங்களுக்கு பாடி காட்டா? ஏய், வேடிக்கை பார்க்காம யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பைக்குக்கு என்னாச்சுன்னு பாரு. யூனிஃபார்ம் நான் எப்பவோ போட்டுட்டேன். ஐயோ, இந்த ஆளு ஒரு கிறுக்கன். என்ன திருப்பியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. என்ன சுதா, லேட் ஆயிடுச்சு? ஒண்ணு இல்ல, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடவுளே, அந்த சக்கரபாணி கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். One of the most important and unique features about Reliance India Mobile is our world, and our world is something which no other operators in India can provide, and you can understand the whole world through. Excuse me, sir. Yes. With the R video function, you can see things live as it happens. With the R games feature, you can play games while you're moving around. You can have some fun or just. ஹலோ. ஏய் வேண்டா, பொம்பளை மாதிரி எல்லாம் பேசி என்னை கவுத்துருக்கு பாக்குறியா? ஆமா, ராஜுவோட போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? மனோகர், ராஜு கிட்ட போன் கொடு. மனோகரனா? என்ன மனோகர்? ஓ, நீ என்ற குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க பாக்குறியா? ராஜு கிட்ட குடுறா. ராஜுவா? ஹே மிஸ்டர், நீ பேசுறத மட்டும் என்ற பொண்டாட்டி கேட்டான்னு வெய்யி, என்ற கதை கந்தல்தே. ஆமா, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுமா? என்ற குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? குடு, என்கிட்ட குடு. போனு கட்டாயிச்சு. ஹலோ, நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு அவசியம் தெரியணுமாடி? ஷட் அப். நீங்க ஜென்மத்துக்கு தெரிஞ்சவே மாட்டீங்க. அப்போ போன்ல பேசுனது யாரா இருக்கும்? அதுவும் நான் சொல்லணுமா? For the benefit of everyone, we'll explain the R world features once again. With the R games feature, while traveling, you can actually have something with. ஹலோ. நான் அப்பா பேசுறேன். அப்பாவா? என்னன்னா அம்மாவா? அதான் அப்பான்னு சொல்றேன்லடா. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உன் குரலுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட்டா? டேய், ஆக்சிடென்ட் பண்ணதான் பண்ண. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணா பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்க கூடாதா? ஹே மிஸ்டர், பாத்து பேசுங்க. நான் உன வேணும் நடிக்கல. அவதான் ஏன் வண்டில அடிச்சா, அந்த ராஸ்கல். ராஸ்கலா? அடடா, இதுவரைக்கும் பேசுனது ஒரு பொண்ணா? டேய் மௌனே, அப்பாவுக்கு தெரியாம ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா? சுதா, அந்த போன் எடுத்துட்டு வா.